ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 84. தேர்ஸ்டேங்கிறதுனால நான் சாய்பாபாவுக்கு விரதம். அது மட்டும் இல்லாமல் நேற்று அமாவாசை. ஸோ அமாவாசை பூஜைக்காக நான் சாம்பாரும் மஞ்சள் பூசணி பொரியலும் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் எல்லா மாதமும் வர அமாவாசைக்கு எங்கள் மாமனாருக்கு சாமி கும்பிட்றது பழக்கம். சாம்பார் ரெடி பண்ணுறதுக்காக குக்கரில் கொஞ்சமாக துவரம் பருப்பு, பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி, ஜீரகம், மஞ்சள், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். சாம்பாரில் போடுறதுக்காக காய் எல்லாத்தையும் தான் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னென்ன காய்கறி போடுறேன் அப்படின்னா, பீன்ஸ், கேரட், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, நூல்கோஸ், இந்த 5 வகையான காய் தான் நான் போடுறேன். குக்கரில் பருப்போடு சேர்த்து இந்த காய் போட்டோம் அப்படின்னா காயுமே பருப்போடு சேர்த்து நல்லா குழஞ்சிரும். எப்போவுமே நான் சாம்பார் எப்படி செய்வேன்னா, குக்கரில் தனியாக பருப்பு வேகிறதுக்கு வச்சுருவேன். காய் எல்லாத்தையுமே தனித்தனியாக கட் பண்ணி போட்டு கடாயில் தான் நான் வேக வைப்பேன். எல்லா காயுமே கட் பண்ணிவிட்டு கடாயில் தேவையான அளவுக்கு தண்ணியும் இதில் கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப பெரிய டவுட் இருக்குது வெயிட் லாஸில். அது என்னென்னா, ஆரம்பத்தில் சீக்கிரமாக கடகடன்னு குறைஞ்சிருது, அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே ஸ்டேபிளாக நிற்கிது அப்படின்னு. வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் வெயிட் வந்து ஸ்டேபிளாக நிற்கிது. ஆனால் நம்ம உடம்புல வந்து லேயராக ஃபேட் வந்து படிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு லேயர் பார்த்தோம்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும். அதுதான் நம்மளோட இந்த ஃபஸ்ட்டு ஜேர்னியோட வெயிட் லாஸ். ஆரம்பத்தில் நம்ம உடம்புக்கு வித்தியாசம் தரும் ஏதாவது நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது கொஞ்சம் அதுக்கு ரியாக்ஷன் காமிக்கும் இல்லையா. சப்போஸ் நம்ம வந்து சாதம் சாப்பிட்டுட்டே இருந்தோம், இப்போ சாதம் சாப்பிடாம அதுக்கு பதிலாக ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் எடுக்கிறோம். அது போல் செய்யும்போது உடம்பு வந்து என்ன நினைக்கிறதோ வித்தியாசமாக செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். ஆனால் நாளாக பார்த்தோம்னா நம்ம அதே மாதிரி உணவு நம்ம எடுத்துகிட்டு இருப்போம். அதாவது வெயிட் லாஸுக்கு உண்டான டயட்டை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். ஆரம்பத்தில் நம்ம உடம்புல இருக்கிற நீர், அப்புறம் மேலால் படிஞ்சிருக்கிற ஃபேட், இது எல்லாமே கம்மியாகும்போது சீக்கிரமாகவே 5 கிலோலேருந்து 8-10 கிலோ வரைக்கும் கடகடன்னு குறைஞ்சிரும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வெயிட் கம்மியே ஆகலை அப்படி கிடையாது. அதுக்கு அடுத்த லேயரோட ஃபேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புக்குள்ளே கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, டயட்டை ஸ்டாப் பண்ணக்கூடாது. வெயிட்டே கம்மியாகலை அப்படின்ட்டு மனசு உடஞ்சி போயோ இல்லை ஸ்ட்ரெஸ் ஆகிட்டோ வெயிட் லாஸ் பண்ணுறது வந்து ஸ்டாப்பே பண்ணக்கூடாது. நீங்கள் எப்போவும் சாப்பிட்றத சாப்பிட்டுட்டே தான் இருக்கணும். நான் அதனால தான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, உங்களுக்கு எந்த உணவு பிடிக்குதோ நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. காலையில் ஒரு 11-11:30 மணி வாக்கில் உங்களுக்கு பிடிச்ச உணவாக, அதாவது உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுதா, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டிஷ் சாப்பிட்ணுன்னு தோணுதா, அதிகமாக சாப்பிடாம அளவாக கம்மியாக சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா உடம்பு வந்து கம்மியாக தான் குறையும். அப்படி குறையும் போது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த மாதிரி ஆகும். அப்படி கம்மியாக நம்மளோட பிடிச்ச உணவு வந்து 1 வருஷமாக நம்ம சாப்பிடாம இருக்க முடியாது இல்லையா. அதுவே நமக்கு ஒரு ஏக்கமாட்டம் ஆகிடும். அதனால தான் நான் சொல்கிறேன், நமக்கு பிடிச்ச உணவை வந்து அப்பப்போ எப்பயாச்சும் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டோங்கிற திருப்தி வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா மத்தியானம் நீங்கள் சாப்பிட்றது எப்போவுமே ஸ்கிப் பண்ணாமல் நம்மளோட டயட்டை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. எங்கேயாவது டூருக்கு போகிறோம் அப்படின்னா அப்போ 1 நாள் 2 நாள் நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் என்ன எடுக்கிற உணவை வந்துட்டு கொஞ்சம் அளவாக எடுத்துக்கலாம். சப்போஸ் பானிபூரி இருக்குது, பேல்பூரி இருக்குது, காளான் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணலான்னா பேல்பூரி சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வந்து பொரி இருக்குது. மிச்ச காளான், பானிபூரி கம்பேர் பண்ணும்போது கேலரிஸ் அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்மளோட சாய்ஸை வந்து நம்ம கொஞ்சம் வேரியேஷன் படுத்திக்கலாம். உங்களுக்கு ஆசையாக இருந்தால் உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் பசங்களோ காளான் அந்த மாதிரி வாங்கும்போது அவங்கக்கிட்டேருந்து 1 ஸ்பூன் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. அது ஒன்றும் தவறு கிடையாது. இந்த மாதிரி நம்ம டயட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளால் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்க முடியும். சரி, நம்ம டார்கெட்டட் வெயிட் நம்ம ரீச் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம என்னத்துக்கு டயட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னும் நம்ம விடக்கூடாது. ஏன்னா நம்ம டார்கெட்டட் வெயிட் நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வெயிட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும். அது வந்து கம்பல்சரி. அப்படி இல்லைன்னா நமக்கு வெயிட் போட்டுரும்.
சில பேத்துக்கு என்ன சாப்பிட்டாலும் வெயிட் போடாது. அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா சில பேத்துக்கு கொஞ்சம் சாப்பிட்டாவே அது அப்படியே வெயிட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா நம்ம டயட் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சாதம் எடுக்கறனால நமக்கு வெயிட் போடுது அப்படின்னா, கண்டிப்பா நம்மளோட லைஃப் லாங்குமே நம்ம சாதம் அவாய்ட் பண்ணிக்கணும். என்ன செய்யணும்னா, மத்தியான டைம்ல நம்ம சாதம் எடுத்துக்க கூடாது. ஆனா, எங்கேயாவது வெளியில போறோம் அப்டின்னா, நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு ஒரு 2 கிலோவா, இல்ல 3 கிலோவோ ஏறுதுன்னா, அது ரொம்ப சுலபமா கம்மி பண்ணிக்கலாம். என்னோட வீடியோஸ வெயிட் லாஸ் ஜர்னி ஆரம்பத்திலருந்து இப்போ வரைக்கும் கன்டினியூஸா பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். 89.05ல என்னோட வெயிட் அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. ஒரு 2 வாரமா என்னாச்சுன்னா, ஸ்டக் ஆகல, ஏறிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பி இறங்கும். 88.60 அந்த மாதிரி வரும். அப்புறம் பார்த்தா திரும்பவும் 89.05ன்னு. என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ஸ்டேபிளாவே 89.05 தான் இருக்கு. ஒரு சில நாட்கள்ல கூடுதலோ, குறைச்சலோ அந்த மாதிரி ஆகுது. அந்த மாதிரி இருந்தா கூட நான் விடாம இதே டயட்ட நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா, உங்க எல்லார்கிட்டயுமே நான் அந்த டைம்ல வீடியோலயுமே ஷேர் பண்ணியிருப்பேன். என்னோட ட்ரெஸ் லூஸ் ஆகுறது எனக்கு நல்லா ஃபீல் ஆச்சு. என்னோட ட்ரெஸ்ஸ நான் இப்ப கொஞ்சமா டைட் புடிச்சு தான் நான் போட்டுட்டு இருக்கேன். நான் நைட்டி போட்டிருந்தா கூட எனக்கு என்னமோ வயிறு அந்த நைட்டியில தொடுறது போல ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா, இப்ப எனக்கு அப்படி கிடையாது. இன்னொன்னு நம்ம சுடிதார்லாம் போட்டுட்டு சம்மணங்கால் போட்டு கீழ உட்காரும்போது, எனக்கு என்னவோ மேல் வயிறு அப்படி ட்ரெஸ்ஸோட முட்டிக்கிட்டு நிக்கிற மாதிரியும், எனக்கு மூச்சு முட்டுற மாதிரியும் அந்த மாதிரி இருக்கும். ஆனா, இப்போ டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க எனக்கு அந்த ஃபீல் எல்லாமே போயிடுச்சு. என் வயிறு நல்லா உள்ள போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்கள்ல எத்தன பேத்துக்கு அந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. டெய்லி வெயிட் போட்டு பாருங்க. அது எதுக்காக அப்டின்னா, நம்மளோட ரெகக்னிஷன்க்காக தான். எனக்கு எவ்ளோ ஏறியிருக்கு, இல்ல எவ்ளோ கம்மியாயிருக்கு அப்டிங்கிற நம்மளோட ஒரு கான்ஷியஸ்க்காக தானே ஒழிய, அதை பார்த்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்காக கிடையாது. அந்த வெயிட் அப்டியே மெயின்டெயின் ஆகுதா, சரி பரவால்ல. நீங்க எப்பவும் போல உங்க வீட்டு வேலையெல்லாம் செய்யுங்க. எப்பவும் போல டயட் ஃபுட் ஃபாலோ பண்ணுங்க. 1 வாரம் இல்ல 2 வாரத்துல 1 கிலோ, 2 கிலோ கூட டக்குன்னு அந்த மாதிரி கம்மியாகும். அப்படி கம்மியானதுக்கு அப்புறம் அந்த வெயிட் மெயின்டெயின் ஆகும். திரும்பவும் உள்ள இருக்கிற இன்னும் கொஞ்சம் ஃபேட் அப்படியே கரைய அந்த வெயிட் அப்படியே மெயின்டெயின் ஆயி, திரும்பவும் 1 கிலோ, 2 கிலோ டக்குன்னு கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். இத விட உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடா வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா, நீங்க நல்ல விகரஸா எக்சர்சைஸ் பண்ணலாம். அவ்ளோ எக்ஸர்சைஸ் பண்ணாலுமே நீங்க எடுத்துக்கிற ஃபுட்டு கம்மியா இருக்கணும். கேலரீஸ் கம்மியா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் வெயிட் லாஸ் ஆகும். பயங்கரமா நான் எக்ஸர்சைஸ் பண்றேன் அப்படின்ட்டு காலையிலக்கு பழைய சாதம், சரி பழைய சாதம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது கண்டிப்பா நமக்கு வெயிட் தான் போடுமே ஒழிய, நம்ம கஷ்டப்பட்டு எக்ஸர்சைஸ் பண்றதுனால அது எந்த பெனிஃபிட்டுமே நமக்கு தரப்போறது கிடையாது. சில லேடீஸ்க்கு பேக் பெயின் இருக்கும், நீ பெயின் இருக்கும். கன்டினியூஸா 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் எக்ஸர்சைஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க தாராளமா டயட் எடுத்து எக்ஸர்சைஸ் பண்ணலாம். சாப்பிடுற குவான்டிட்டிய கம்மி பண்ணுங்க. மெயினா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் டைமிங்ஸ் தான். காலையில ஒரு 7:30, 8 மணிக்குள்ள பூசணிக்காய் ஜூஸ் குடிச்சிருங்க. 10 மணிக்குள்ள காலையில டிஃபன முடிச்சிருங்க. 11 மணி, 11:30 மணி பசிக்குதுன்னா, ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துக்குங்க. நடுவுல கம்பல்சரி ரெடி பண்ணி வச்சிருந்த ஜீரக தண்ணிய சூடு பண்ணி குடிங்க. இது ரொம்ப முக்கியம். மத்தியானம் 1:30, 2 மணிங்கும்போது லஞ்ச் எடுத்துக்கோங்க. சாயந்தரம் 4, 4:30 இல்ல 5 மணிக்குள்ள கருஞ்சீரகம், டீ எடுத்துக்கோங்க. நைட்டுங்கிறது சாயந்தரம் தான். 6:30 மணி இல்ல 7 மணிக்குள்ள கொள்ளு கஞ்சி எடுத்துக்குங்க. அவ்வளவுதான். 7 மணிக்கு மேல ஜீரக தண்ணி மட்டும் தான் நம்ம சாப்பிடணும். அதுக்கு அடுத்த நாள் 7 மணிலேருந்து நம்மளோட திரும்பவும் டயட் ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் நம்மளோட டைமிங்ஸ். எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்ற குவான்டிட்டியும், டயட்டும் ரொம்ப முக்கியமோ, அதே போல நம்ம சாப்பிடுற டைமிங்ஸும் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி டைமிங்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகும். ரொம்ப விகரஸா கஷ்டப்பட்டு எக்ஸர்சைஸ் பண்ணி தான் நம்ம ரெட்யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க.